படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே இந்த கதைக்களம் 1950களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் பார்சிலோனாவுக்கு பக்கத்தில் ஒரு மலை கிராமம் மாதிரி இருக்கு. அந்த கிராமத்தில் படத்தோட ஹீரோ மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி நிறைய பேர் அந்த மலை கிராமத்தில் லேண்டு வாங்கியிருக்காங்க. அந்த நாட்டோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு நாளைக்குள்ள விடிய விடிய கூட வீடு கட்டிங்க. ஆனால் அந்த ஒரு நாள் முடிவடையும் போது நைட்டு முடிஞ்சு நான் காலையில் வந்து பார்க்கும்போது வீட்டோட மேல் கூரை இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வீட்டை விட்டுருவோம். மற்றபடி நீங்கள் எவ்வளோதான் பெருசாக வீடு கட்டினாலும் மேல் கூரை இல்லைன்னா அந்த வீட்டை இடிச்சு போடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு சட்டம் இருக்கும் போல. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வீடாக கட்டுறாங்க. காலையில் வந்து ஆஃபீஸரை பார்க்கும்போது எந்த வீட்டு மேலேயுமே கூரை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டையும் இடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நாம ஒவ்வொருத்தராக வீடு கட்டினா சரி வராது, எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடை கட்டுவோம்னு சொல்லிட்டு முதல் வீடு உருவாகுது. அப்படியே படிப்படியாக மொத்த வீடும் உருவாகி அங்கே ஒரு கம்யூனிட்டியாக பார்த்தீங்கன்னா சேர்ந்துருது. இப்போ என்னதான் அந்த ஊரில் கரண்ட் வசதி தண்ணி வசதி இருந்தால் கூட டிரான்ஸ்போர்ட் வசதி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் 2 கிலோமீட்டர் இவங்க நடந்து தான்